நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிற கர்த்தாவே, இந்த ஏழை அடியாருடைய ஜெபத்தை உற்று கவனித்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, தீங்கு உன்னை அணுகுவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, கொஞ்ச நாட்கள் தான் பாடுகள் என்று சொன்னீரே. இந்த குடும்பத்தார் அனுபவித்து கொண்டிருக்கிற தீமையிலிருந்து விடுதலை கொடுங்க கர்த்தாவே. இந்த வாலிபன் அனுபவித்து கொண்டிருக்க தீமையிலிருந்து விடுதலை கொடுங்க கர்த்தாவே. உம்முடைய வலது கரம் இந்த குடும்பத்தை நோக்கி பாய்வதாக. அன்னாருடைய தொழிலில் ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்தையெல்லாம் கர்த்தர் சரி பண்ணி கொடுப்பீராக. நீர் கைதூக்கி விடுவீராக. விசுவாச தடி ஆண்டவரே, பேதுரு இங்கே இறங்கட்டும் கர்த்தாவே. இந்த குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. உம்மை தேடுகிற ஒருவரை நீர் கைவிட மாட்டீர். நீர் கர்த்தர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் நடமாடுகிற தெய்வம். இந்த தம்பிக்கு வேண்டிய நன்மைகளை செய்து என்னுடைய எல்லா உபத்திலிருந்து உன்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்க கர்த்தாவே. இந்த குடும்பம் பலனடைவதாக, இந்த குடும்பம் மறுவாழ்வு அடைவதாக. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நன்மை செய்கிற தேவன் இந்த குடும்பத்துக்குரிய நன்மைகளை செய்வீராக. இயேசுனுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலானவர். இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. அக்கினே அபிஷேகம் இறங்கட்டுமே, முக்கனே முதற்கனி நான் கொடுக்கட்டுமே. அக்கினே அபிஷேகம் இறங்கட்டுமே, முக்கனி முதற்கனி நான் கொடுக்கட்டுமே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. எம்மாவூர் சீசருக்கு தோன்றினீரே, இம்மாம்பெரிய சபையிலே வந்திடுமே. எம்மாவூர் சீசருக்கு தோன்றினீரே, இம்மாம்பெரிய சபைக்கு வந்திடுமே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. அற்புதம் அதிசயம்பும் கருணை, ஆச்சரியம் அடைவது அருளே. அற்புதம் அதிசயம்பும் கருணை, ஆச்சரியம் அடைவது அருளே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. அசைக்க முடியாத ஆண்டவர் இயேசுவே, அசைக்கலாம் உந்தன் விசுவாசத்தால். அசைக்க முடியாத ஆண்டவர் இயேசுவே, அசைக்கலாம் உந்தன் விசுவாசத்தால். இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யும் கர்த்தாவே, வேண்டுகிறேன் இன்றைக்கே நன்மை செய்யுமே. வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யும் கர்த்தாவே, வேண்டுகிறேன் இன்றைக்கே நன்மை செய்யுமே. இன்றைக்கே ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, என்றைக்கும் ஏடுபாடா சந்தோஷத்தாலே. அருமையானவர்களே, விசுவாச தடி பாருங்க. அபிஷேக தோட்ட ஊழியத்தில் தான் விசுவாச தடி, இடி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து நாளை தினத்திலும் கூட உங்களுக்கு அருமையானவர்களே, நாளை தினத்திலும் அருமையான ஒரு தலைப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளிலும் விசுவாச தடி, நாளைக்கு விசுவாச வெடி, இவ்விதமான காரியங்கள் அபிஷேக தோட்ட ஊழியத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-6. ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்போனியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்று வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரு யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு அவனை முற்று பார்த்து அவனை நோக்கி, என்னை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கேட்க முடியும் எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனாகிய இயேசு நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையிலால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தொடர்ந்து 16 வருஷம் அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பிளப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. விசுவாச தடி. ஒரு மனுஷனை இப்போ இந்த ஜெபாலயத்திலே அவர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள்.
எங்கே கொண்டு வைக்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அலங்கார வாசல் என்னப்பட்ட இடத்துல. எப்படிப்பட்ட இடம்? அலங்கார வாசலில் யார் வந்து உட்கார்ந்துருக்கான்? அலங்கோலமாக ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்துருக்கான் ஐயா. அப்போ விசுவாச தடி அவனை சுமந்து கொண்டு தான் வந்தாங்க. அவன் நடக்க முடியாது. இங்கே தேவன் செய்கிற அற்புதம் என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் கர்த்தர். வாலிப வயதில் நீ காணப்படுகலாம். அடுத்த தொழில் என்ன செய்வது, அடுத்தபடியாக எந்த படிப்பு படிப்பது, எப்படி ஜீவனம் நடத்துவது, எப்படி ஒரு கல்யாணத்தை புரிவது, திகைத்து கொண்டிருக்கலாம். அவர் கர்த்தர். அவனை அலங்கார வாசலில் வச்சாங்க ஐயா. இன்னைக்கு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம், நல்லபடியாக நீ வளர்க்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய பாடு திண்டாட்டம். 4 பேர் தூக்கி கொண்டு தான் ஐயா வைச்சாங்க. அடுத்தவர்களுடைய கையை நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு ஒரு கேள்விக்குறி. எங்கள் அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்தாங்க, எனக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் அந்த நிலைமை? பேதுருவும் யோவான் அங்கே வர்றாங்க ஐயா. வந்து 40 வயசில் அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுங்கிற தேவனுடைய நேயப்பிரமாணமாக இருந்தது, தேவனுடைய கட்டளையாக இருந்தது. ஆகவே இப்பொழுது பேதுருவும் யோவான் அங்கே வர்றாங்க. நல்லா கவனிங்க. இப்போமே இந்த சாதாரணமாக ஏகசமாக கேட்குறவங்ககிட்ட 5 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா அவனுடைய புருவம் அப்படியே உயரும். 50 ரூபா போட்டு அவன் எப்படியே எழுந்து நிற்பான். 1000 ரூபா போட்டு அப்படியே எழுந்து கையெடுத்து கும்பிட்டுருவான். இது மனித இயல்பு. எனக்கு கூட இப்போ ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸில் எனக்கு வந்து 1 லட்ச ரூபா லாபம் கிடைச்சிட்டுனா அப்படியே ரொம்ப அந்த ஆளை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நேற்று 1 லட்ச ரூபா லாபம் கிடைச்சி இவரை வச்சு. நன்மை கிடைக்கிற இடத்திலே மனிதன் கையேந்துகிறான், நான் கையூட்டுகிறான், கையெடுத்து கும்பிடுகிறான். இங்கே பார்க்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏதாயிலும் கிடைக்கலாம் என்று எதிர்பார்த்த அந்த 40 வயது மனிதன் இருக்கிற வேளையிலே பேதுரு ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். விசுவாச தடியை எடுத்துட்டு வந்தார் ஐயா. இந்த மனிதன் எழுந்து நடக்க வேண்டும், அவன் தடி இல்லாமல் நடக்க வேண்டும். இப்பொழுது தடியோடு வருகிறார். 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். 4 பேர் சுமக்காத சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே பேதுரு அழகாக ஒரு வசனத்தை கொடுத்தார் ஐயா, ஒரு வாக்கியத்தை கொடுத்தார். ரிக்கார்டு வாக்கியா. வெள்ளியும் பொண்ணு ஏன்டா இல்லை, நீ எதிர்பார்க்குற 1000 ரிங்கெட் ஏன்டா இல்லை, 1 லட்ச ரூபா கரன்சி ஏன்டா இல்லை, பழைய 2000 ரூபா தாலி ஏன்டா இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே விசுவாச தடியை வச்சார் ஐயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அப்போ பேதுரு சொல்றாரு, ஜனங்கட்டத்தில் 16ஆம் வசனத்தில் சொன்னாரு, அந்த விசுவாசமே, அந்த இயேசு கிறிஸ்துவே இவனுக்கு சர்வாங்க சுகம் கொடுத்தது. விசுவாச தடியை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க வாலிபனே, வாலிபனே, உன்னை நோக்கி தான் இந்த காரியம் வருகிறது. ஐயோ, எதிர்காலம் இருண்டு போய் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? என் முன்னோர்கள் ஆராதித்த இயேசு எங்கே? என்னுடைய வீட்டிலே மாட்டியிருக்க இயேசு படத்துக்கு முன்னால் நான் எவ்வளவோ வணங்கி இருக்கிறேனே, எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறேனே, ஏன் எனக்கு எதிர்காலம் கிடையாதா? இருக்குது, இருக்குதுயா. உனக்கு தான் ஏன் எதிர்காலம் இருக்கு. உனக்கு ஒரு திருமண வாழ்க்கை இருக்கியா, உனக்கு ஒரு குழந்தை பாய்க்கம் இருக்கியா? இந்த வாலிபனை பார்க்கின்ற வேளையிலே, ஐயோ இருள் தான், அவன் கனவுலும் கண்டிருக்க மாட்டாயா, கனவுல நினைச்சிருக்க மாட்டாயா நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கின்று. நம்ம எழுந்து நடப்போன்னு நினைக்கவே இல்லை. பேதுரு விசுவாச தடியை எடுத்துட்டு வந்தார். இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தை நீ அறிக்கையிடுவாயா? விசுவாச குறைபாடு அறிக்கையிடுவாயா? ஆண்டவரே, தனியறையில் போய் உட்காரு, ஆண்டவரிடத்துல பேசு. ஆண்டவரே, என்னை இந்த சென்னை பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு வந்தீர், இந்த திருச்சிக்கு அழைத்து கொண்டு வந்தீர், என்னை இவ்வளவு படிப்பு படிக்க வச்சீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஒரு வேலை வேண்டும். விசுவாச தடியை நீ கையில் எடு, விசுவாச அறிக்கையை நீ பண்ணு. ஆண்டவரே, இந்த காரியங்கள் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் ஏன் சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது? இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, இறங்கி வாங்க. ஞானித்தரமாக கேட்கின்ற பொழுது ஆண்டவர் விசுவாச தடியை எடுத்துக்கொண்டு வருவார். உனக்குள்ளாக அந்த விசுவாச தடியை நீ பிடிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இறங்குவார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், எழுந்து நடமாட வைப்பார், எழுந்து பலன் கொள்ள வைப்பார், சாட்சியாக இருப்பாய். நீ வாழ்கிற பட்டணத்திலே ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரே ஒரு காரணம், இந்த விசுவாச தடியை எடுத்துக்கொள். பேதுரு அந்த விசுவாச தடியை எடுத்துக்கொண்டு அவன் தடி இல்லாமல் சுகமாய் வாழ கிருபை செய்தார். இன்றைக்கும் ஆவியாளர் உன்னை பலப்படுத்த போகிறார். உனக்கு தான் நன்மை செய்ய போகிறார். சோர்ந்து போயிருக்க உனக்கு தான் நன்மை செய்ய போகிறார். இந்த செய்தி உனக்காக தான் கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, சோர்ந்து போகிற இந்த வாலிபனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எதிர்காலம் இருண்டு போய் உட்கார்ந்து இருக்கிற கர்த்தாவே, தொழிலே நஷ்டமடைந்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, காய்கறிகளிலே நஷ்டம் கர்த்தாவே, எதை எடுத்தாலும் நஷ்டம் கர்த்தாவே, ஆண்டவரே, அது நஷ்டத்தையெல்லாம் லாபமாக்கி கொடுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பம் உயிரடைவதாக இந்த லெந்து நாட்களிலுமே தேடற்று கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் இறங்கு கர்த்தாவே. 2 பேர் 3 பேர் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது வருவேன் என்று சொன்னீரே. இந்த வீட்டாருக்கு தொடர்ந்து இந்த தீமைகள் நடந்து கொண்டிருப்பது என்ன? இயேசுவே, இந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுங்க கர்த்தாவே.
ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை உயிரடையேற்று கர்த்தாவே. எங்கள் தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்க எலெக்ஷனை ஆசீர்வதித்து கொடுக்க கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. அன்றைக்கு ஆண்டவரை பேதுரு ஆண்டவரை கொடுத்த அந்த தடியை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. நீர் எங்களிடத்தில் இறங்கி வாங்க கர்த்தாவே. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.